ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மக்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து அவங்க தாலியில் ஒரு விஷயங்கள் சேர்க்கறது, தாலியோடைய டிசைன் பண்ணுறது அதெல்லாம் வந்து மாறுபடும் சார். இருந்தாலும் கூட பொதுவாக சில விஷயங்கள் வந்து இருக்கணும் கம்பல்சரி, சில விஷயங்கள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா சார் ஒரு தாலி கொடியில்? அந்த தாலி கொடிங்கிறது வந்து நாம் வந்துட்டு ஒன்ஸ் அதை இது பண்ணிட்டாக்கா அதை கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படி தாலி கொடியில் நாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ தான் இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும் இறைவனுடைய பரிசாத்தமும் அவ்வளோ பேருக்கும் கிட்டும். அந்த தாலி கொடியிலையும் நீங்கள் அந்த பரிவாரத்தில் நிறைய பொருள்லாம் போடுவீங்க. உங்களுக்கு வழக்கம் பழக்கம் அது இருக்கட்டும். அது எதெல்லாம் போடுறது அப்படின்னு இருக்குது. சில பேர் ஸ்டோன் கூட போடுவாங்க, பவளம் போடுவாங்க. சில பேர் பவளம் போடுறது சரியான இல்லைங்க எங்கள் பழக்கத்தில். ஏன்னா நான் சொல்லும்போது அதெல்லாம் யாரெல்லாம் போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவுட்டரில் வெளிப்பகுதியிலே நின்று சொல்லிட்டோம். நம்பர் பிரகாரம் நீங்கள் பிறந்தது 7ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, நீங்கள் 16ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் 25ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி தேதி உள்ளவங்க அந்த மாதிரி பழக்க வழக்கம் உங்களுக்கு பவளம் போடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் போடாதீங்க. போட்டால் என்ன பிரச்சனை? அது அதை மன வாழ்க்கையே பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுத்துரும். நீங்கள் 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 17ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 26ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. அப்போது எங்கள் வசதிக்கு வந்து எங்களால் 3 கிராம் தாங்க போட முடியும், 6 கிராம் தாங்க போட முடியும், 7 கிராம் தாங்க போட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிங்கன்னா அது தவறு, போடக்கூடாது. பிறந்த தேதி 9ஆக இருப்பாங்க, வசதி கம்மியாக இருக்குது, நான் 2 கிராம் தான் போடுறேன் அப்படின்னாக்கா அப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அவங்க வசதி 2 கிராம் தான் போட முடியும். அப்போ நாங்கள் என்னதாங்க தேவை? நீங்கள் 3 கிராம் போட்டுக்கோங்க. 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி போடுறவங்க உங்கள் தாலி கொடியில் 3 கிராம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் வந்து எல்லாருமே வந்து கழட்டி வைக்கிறது அப்படின்றது வச்சுருக்காங்க. ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. ஃபேஷனாகவே இருக்கட்டும், காரணம் ஃபேஷன் இல்லை, உங்களுக்கு அடாப்ட் ஆகாததை நீங்கள் போடுறீங்க பாருங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், அது இருக்க ஆசைப்படலை, அதுதான் இப்போ சப்ஜெக்ட். அது உங்கள்கிட்ட இருக்க ஆசைப்படலை, நீங்கள் என்ன செய்றீங்க? அது இருக்கிறதுக்கு எதுன்னு சொல்லிட்டு எடுத்து கழட்டி வச்சு. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் தாலி கொடியில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்மளுடைய பதிவுகளில் வந்துட்டு ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். அதில் வந்து மாங்கல்யம் அப்படின்றது வந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் சார். நம்ம தமிழர்களுடைய பண்பாடுன்னு சொல்லலாம் சார். அந்த பண்பாட்டில் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மக்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து அவங்க தாலியில் ஒரு விஷயங்கள் சேர்க்கறது, தாலியோடைய டிசைன் பண்ணுறது அதெல்லாம் வந்து மாறுபடும் சார். இருந்தாலும் கூட பொதுவாக சில விஷயங்கள் வந்து இருக்கணும் கம்பல்சரி, சில விஷயங்கள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா சார் ஒரு தாலி கொடியில்? தாலி கொடி எல்லாத்துக்கும் உண்டு. இந்துஸுக்கு இருக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு, இல்லைலாம் கிடையாது. முஸ்லீமுக்கு எடுத்துட்டாக்க அவங்களுக்கு தாலி கொடி இல்லையே ஒழிய தாலி கொடி மாதிரி இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் உண்டு. மொத்தத்தில் நம்மளுடைய இந்தியர் பண்பாடு அது. இந்துஸ் பண்பாடுலாம் சொல்ல முடியாது, இந்தியர்கள் பண்பாடு அது. அதனால் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் தாலிங்கிறது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணுங்கிறது வரமுறை இருந்தது. அது தெரியாமல் நம்ம அதை நடைமுறை வாழ்க்கையில் அதை நிறைய விஷயத்த நம்மளை மறந்துட்டோமா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டோமான்னு தெரியல. எப்படி பண்ணாலும் அது கரெக்ட் இல்லை. இந்த தாலி கொடியில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்க வழக்கத்தில் சில பேர் வழக்க முறை ஒன்று இருக்குது, அதை அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. தாலி கொடியில் சிலது சின்னது இருக்குது, பெருசு. ஏன்னா ஒரு பிரிவு இருக்குது. ஒரு 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 இது எடுத்துட்டாக்கா அவங்க பிரிவிலே 20-30 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதிலே உள்ள உட்பிரிவு வெளிப்பிரிவுலாம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க பொண்ணு கொடுக்குறது எடுக்கிறதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது அவங்க சௌரியம், அது மேட்டர் இல்லை. எப்படி பயன்படுத்தணும் அந்த தாலி கொடிங்கிறது வந்து நாம் வந்துட்டு ஒன்ஸ் அதை இது பண்ணிட்டாக்கா அதை கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படி தாலி கொடியில் நாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறோமோ அப்போ தான் இறைவனுடைய முழு ஆசீர்வாதமும்
இறைவனுடைய பரிசாத்தமும் அவ்வளோ பேருக்கும் கிட்டும். கண்டிப்பா. ஏங்க தாலி கொடிக்கும் இறைவன் எங்கே அங்கே உள்ள வராரு? நாம நினைக்கணும் அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவார். இப்போ கிறிஸ்டின் எடுத்த விட மோதனை எங்கே போய் மாற்றுறாங்க? சர்ச்சில் தான் மாத்துறாங்க. அதேதான். அப்போ வந்துட்டு இறைவனுக்கு முன்னாடி தான் எல்லாமே நடக்குது. தாலி கட்டுறவங்க கூட இறைவன் சில பேர் கோயிலில் கட்டுறாங்க, கோயிலில் இல்லைனாலும் சத்திரத்தில் இருந்தால் கூட சாட்சாத்து வந்துட்டு அந்த மந்திரம் கூட வந்துட்டு இறைவனுக்கு முன்னாடி என்ன செய்யும் பொழுது என்ன மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி தானே தாலி கட்டுறோம். அப்போ இறைவனுக்கு முன்னால் கட்டினாலும் இறைவன் மந்திரத்தை சொல்லி தான் கட்டுறோம். அப்போ இறைவனை நாம தான் கூப்பிட்டு வச்சிருக்கிறோம். அப்போ இறைவனுக்கு அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துட்டு அதை நம்ம மாற்றிக்கிட்டாக்கா அவருடைய பரிசாத்தம் கிடைக்குமானாக்கா கிடைக்காது. அது முழுசாக நாம் மெயின்டைன் பண்ணணும் கடைசி வரைக்கும். எதை தொட்டமோ யாரை தொட்டமோ கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப நான் உள்ள போகல, எல்லாத்துக்கும் புரியும் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி உள்ளதுக்கு நம்ம வீடு இருக்குது, பெரியவங்களாம் இருக்கிறீங்க. இந்த 5 வயசு 6-7 வயசு பசங்களை வச்சுக்கிட்டு ஏதாவது சீக்ரெட்டு, ஃபேமிலி சீக்ரெட்டு பேச முடியுமா? ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க, பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. நாம் ஒன்று சொன்னால் அவங்க 10 அர்த்தம் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கே அப்படி புரியும் போது இப்போ நான் பேசுகிறது பெரியவங்க எல்லாத்துக்கும் புரியும். நான் என்ன பேசியிருக்கிறேன், என்ன பேசிகிட்டு இருக்கிறேன். சரி அதெல்லாம் புரிஞ்சிருச்சிங்க, அடுத்து ஏதோ சொல்ல வரீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாஷு உள்ளே சொல்ல போகிறேன். அதுக்கு தான் நான் ஏன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு நம்ம மாங்கல்யம் வந்து சரியாக தான் இருக்கா, அதில் வந்து சரியான பொருட்கள் தான் நம்ம போட்டிருக்கோமா, நம்ம வீட்டில் சொன்னது தான் போட்டோமா. இப்போ ஃபேஷனுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது பண்ணலாமா கூடாதுன்ற ஒரு பயத்தில் இந்த வீடியோஸை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கான பதில் சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த தாலி கொடியில் சுற்றி மற்ற இதெல்லாம் இருக்கும், அது பரிவாரம். இப்போ வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா என்னது, கோயில் இருக்குது, மூலவரை சுற்றி மற்ற சாமிகளுக்கெல்லாம் என்னது, பரிவார தெய்வங்கள். தாலி இருக்குது, அதான் மூலவர். மீதி எல்லாம் அவங்க வழக்கத்தில் நிறைய குண்டுமணி அது இது நிறைய சேர்ப்பீங்க, அதெல்லாம் ஓகே அவங்க வழக்கத்தில். அதுக்கு பேர் அது பரிவாரம் தான். அப்போ எங்கே கனெக்ட் ஆகுது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இது கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம். அப்போது அது கேர்ஃபுல்லாக நம்ம பாதுகாக்க வேண்டும். அது கேர்ஃபுல்லாக அதை நிறைய மெயின்டைன் பண்ணணும். ரைட். இப்போ சப்ஜெக்ட்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாலி கொடியிலையும் நீங்கள் அந்த பரிவாரத்தில் நிறைய பொருள்லாம் போடுவீங்க. உங்களுக்கு வழக்கம் பழக்கம் அது இருக்கட்டும். அது எதெல்லாம் போடுறது அப்படின்னு இருக்குது. சில பேர் ஸ்டோன் கூட போடுவாங்க, பவளம் போடுவாங்க. சில பேர் பவளம் போடுறது சரியான இல்லைங்க எங்கள் பழக்கத்தில். ஏன்னா நான் சொல்லும்போது அதெல்லாம் யாரெல்லாம் போடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவுட்டரில் வெளிப்பக்கத்துலேயே நின்று சொல்லிட்டு பவளம் வந்து எங்களுதில் கம்பல்சரி நாங்கள் போட்டே ஆகுங்க. அது போடாமல் எங்களுக்கு தாலி குடி மாதிரி வராது. அதை சேர்த்துப்போம். தாலியில் இல்லை, சைடில் பரிவாரத்தில் அதில் தான் சேஃபாக அது போடலாமான்னா போடுறது உங்கள் வழக்கமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் நம்பர் பிரகாரம் நீங்கள் பிறந்தது 7ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, நீங்கள் 16ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் 25ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி தேதி உள்ளவங்க அந்த மாதிரி பழக்கம் வழக்கம் உங்களுக்கு பவளம் போடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நீங்கள் போடாதீங்க. ஆனால் அது இப்போ வந்து மாமியாராக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் இது வழியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளை ப்ரெஷர் பண்ணும்போது என்ன சார் பண்ணுறது? சொல்லத்தான் செய்வாங்க, சொல்லணும் நம்ம. இல்லைங்க நான் இதுமாரி ஒரு இடத்துல பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க போடக்கூடாது, வேணா நீங்களும் போய் கேளுங்க. அவங்களும் அங்கே போய் கேட்கட்டும். ஏன்னா நீங்களே வந்து அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லாதீங்க, அவங்கள போய் கேட்க சொல்லுங்கள். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தர பேசுங்க. ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி அவங்கள கேளுங்க. அவங்க தான் சொன்னாங்க. நம்ம பழக்கத்துக்கு போடுறதுக்கு எனக்கு ஆசை தான். அவங்கள கேட்டுக்கணும் போது அவங்களுக்கு அங்கே விளக்கம் கொடுப்பாங்க. அப்படியா, ஆமாம் எங்கள் பழக்கம் தாங்கன்னுவாங்க. சரி பரவாயில்லைங்க, வர மருமக நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், அப்படி தான் சொல்ல போகிறாங்க. எப்படி ஆகணும்னு சொல்ல போகிறதில்ல. போட்டால் என்ன பிரச்சனை, அது அதை மன வாழ்க்கையே பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுத்துரும். இந்த தேதிக்கும் அவங்க போடுற தாலிக்கும் இத்தனை சம்மந்தம் இருக்கா சார்? அதுக்கு தான் அது சொல்ல வந்தேன். அப்போ நீங்கள் போடாதீங்க பவளம். சில பேருக்கு அந்த ஜெம் ஸ்டோன்லாம் போடுவாங்க. ஏன்னா ஜெம் ஸ்டோனுங்கிறது அது பேர் பிரிசியஸ், வெறும் ஸ்டோன் கிடையாது. வெறும் ஸ்டோன் தான் ஸ்டோன், அது கல். பிரிசியஸ் ஜெம்முக்கெல்லாம் பவளம்லாம் பிரிசியஸில் சேரும். முத்து, பவளம், கோமேதகம், மரகதம், டைமண்டு, ரூபி, அது மாணிக்கம் எல்லாம் பிரிசியஸ் ஸ்டோன். நீங்கள் பவளத்தை கொண்டு போய் 7, 16, 25 பிறந்தவங்க அதில் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். அவாய்ட் பண்ணிடுங்க. 1, 2 அந்த தாலி கொடி இருக்கு இல்லைங்களா, அந்த தாலி கொடியில் அவங்கவுங்க வசதி கேட்ப சில பேர்
2 கிராம்ல போடுவாங்க, 2 பவுண்ட்லேயும் போடுவாங்க, 3 கிராம் போடுவாங்க, 3 பவுண்ட்லேயும் போடுவாங்க, 5 கிராம். இது மாதிரி அவங்க வசதிக்கேற்ப, அதான் அவங்க வசதிக்கேற்ப தான் அது போடுறாங்களே, அது போடலாமா அப்படி. ஏன்னா பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் அப்படிங்கிறத வந்து தான் எல்லாருடைய தாலிக்கும் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எந்த கிராமில் வேணால் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாமா சார்? அதுதான் இப்போது இந்த கிராமு. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பவுனுங்க எங்கே போடுறதுக்கு கிராமு தான் கேட்கலாம். கிராமே போடுங்க, ஒன்றும் நான் ஒன்றும் சொல்லலை. கிராமு கூட இன்னும் இப்படியே போயிட்டு தான் மில்லியில் தான் போடணும் போல அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நான் அதை அப்போவே சொன்னேன் தான். நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு போகணுன்ட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் போகணுன்னு நெருக்கிடுச்சு. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஏறும். 2 லட்சத்துக்கும் போகலாம், 2.5 லட்சத்துக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் காரியம்லாம் கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் தங்கம்லாம் வந்துட்டு மனிதர்களுக்கு தேவைக்கு ஏதோ ஒன்று அழகுக்கு அதிகமாக தங்கத்தை பயன்படுத்துறது, யூஸ் பண்ணுறது இந்தியாங்கிறதுல அது சவுத் ஜோனில் உள்ளவங்க தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த தங்கத்தினுடைய மதிப்பு ஏற ஏற எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. இது என்ன, ஏன் தங்கம் இவ்வளோ டிமாண்டுன்னா, வீடெல்லாம் வாங்கிட்டு மனுஷரெல்லாம் வாங்கினது போக நாடெல்லாம் இப்போ வாங்குது தங்கத்துக்கு. அதான் இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு. சரி, இருக்கட்டும், நல்லது தான். ஆமாம், ஏற்கனவே தங்கம் வச்சுக்கிறவங்க வேல்யூ ஏறி போயிடுச்சு இல்லையா? அதனால் இப்போ கிராமில் தான் இப்போ எல்லாம் போட முடியும், பவுனில் போட முடியாது. வசதி எங்கள் வசதிக்கு போய் நாங்கள் கிராம் போடுவோம், பவுன் போடுவோம், ஒன்றும் தவறு இல்லை. சப்ஜெக்ட் என்னென்னா, நீங்கள் 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 17ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 26ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. அப்போது எங்கள் வசதிக்கு வந்து எங்களால் 3 கிராம் தாங்க போட முடியும், 6 கிராம் தாங்க போட முடியும், 7 கிராம் தாங்க போட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போட்டிங்கன்னா அது தவறு, போடக்கூடாது. இந்த தேதிக்கெல்லாம் 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு திருமண தாலிக்கொடியில் 5 கிராம் போடுங்க, 10 கிராம் போடுங்க, 14 கிராம் போடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு வசதி இருக்குது. 5 பவுண்டில் போட்டுக்கோங்க. 3 கிராம் போட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு உங்கள் பொதுவாக தாலிங்கிறது நமக்கு வந்துட்டு அதை முதல்ல நம்ம அதை பற்றி பிரீஃபாக பேசிட்டோம். அது அடிக்கடிக்கு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு அது ஆசைப்படாது. அந்த வெயிட் கணக்கு கூட அந்த மாதிரி இருக்குமா சார்? அடிக்கடிக்கு அருந்துரும். அப்போ மனசு விட்டு போயிடும். ஐயோ, தாலி இதாகிடுச்சு, ஏதோ நடக்க போதோ அப்படி. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் அதுதான். தாலிக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். எப்போ நம்ம அதை பயப்படுறோம்னாக்கா, அது தங்களை அறியாமல் அது கலந்துருச்சு விழுந்துருச்சு அப்படின்னு போகும்போது, அது கலண்டரில் விழல. நீங்கள் என்ன பயந்தீங்களோ அது நடக்கும். ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால் நடந்துருச்சுன்னு பயப்படுவீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். சில பேர் புத்திசாலித்தனமாக டக்குன்னு குலதெய்வத்துக்கு ஓடி போயிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருவாங்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு. காப்பாற்றிடும். ஆமாம், அதெல்லாம் திருப்பி ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்க போட்டுக்கிறாங்க. அது சரி, எல்லாரும் அது செய்வாங்களா செஞ்சிருவாங்களான்னா சொல்ல முடியாது, அவங்க சொல்லலை. ஆனால் அந்த 3 கிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொந்தரவு கொடுக்கும். சில பேர் 7 கிராம் போடுவாங்க, மன வாழ்க்கை பிரிச்சு. 7 கிராம் போட்டால் மன வாழ்க்கை பிரிக்கிற உடனே போட்டால் அன்றைக்கே நடந்துருமா? எதுவுமே ஒரு சண்டை சச்சரவு கொடுத்துட்டு அந்த சண்டையால் பிரிவினை உண்டு பண்ணிடும். அந்த சண்டை தீர்க்கப்படாமல் உள்ள சண்டையாக்கி இதுவுமே அந்த பர்டிகுலர் எண்களுக்கு மட்டும்தான். எல்லாம் இது மாதிரி சில பேருக்கு பிறந்த தேதி 9ஆக இருப்பாங்க, வசதி கம்மியாக இருக்குது, நான் 2 கிராம் தான் போடுறேன் அப்படின்னாக்கா அப்பயும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அவங்க வசதி 2 கிராம் தான் போட முடியும். அப்போ நாங்கள் என்னதாங்க செய்யுது, நீங்கள் 3 கிராம் போட்டுக்கோங்க. 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி கொடுத்தவங்க உங்கள் தாலிக்கொடியில் 3 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ சார், இப்போ வந்து பார்க்குற நேயர்களுக்கு இந்த சந்தேகம் வரும் சார். இப்போ தாலிக்கொடியில் வந்து அந்த மாங்கல்யத்துடைய வெயிட் மட்டும்தான் சொல்கிறீங்களா, இல்லை மாங்கல்யத்துக்கு கூட நம்ம சொல்கிறோம்ல பரிவார தெய்வங்கள் மாதிரி சைடில் போட்டுக்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து கிராம் சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் சார். கரெக்டான கேள்வி. ஆனால் நம்ம முதல்ல இருந்து அந்த பவளம் சொல்கிறது வந்துட்டு பரிவாரம். ஆமாம், அது பவளம் வந்து பரிவாரத்தில் தான் போடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். தாலிக்கொடியை நம்ம பேசுகிறோம், இப்போ பேசுகிறதெல்லாம் வெறும் தாலிக்கொடிக்கு தான். தாலிக்கொடிங்கிறது ஓவரால், மாங்கல்யன்றது அந்த சின்ன சைஸில் இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் அதை மட்டும் தான் பேசுகிறேன். அதை தாண்டி இல்லைங்க, எங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, நாங்கள் அந்த குண்டுமணி அப்படிலாம் அங்கெல்லாம் சைடில் போட்டுட்டு அது ஒரு 25 பவுனுக்கு நான் சேர்த்துடுறோம். அவங்க அதுவும் வசதி, அது ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருக்காங்க. சும்மாவே சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கொண்டு வந்து அழகாக அந்த கயிறில் நிப்பாட்டிட்டு கொண்டு வந்துடலாம். மாங்கல்யத்தை மட்டும் தான் பேசுகிறேன். அதில் வந்துட்டு அதுதான் இத்தனை கிராம் இருக்கணும். அப்போது உங்கள் நம்பரும் அதுக்குள்ளே வேலை செய்யும்.
அதனால தான் நிறைய பேர் வீட்டில் நம்ம வசதிக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு அந்த மாங்கல்யத்தில் கிராம் செய்கிறனுடைய எண்ணிக்கை அந்த நம்பர் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் அந்த நம்பர் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் லைஃபு, தேவையில்லாமல் எதுவும் ஒத்து போகிறது இல்லை, லைஃப் குரோத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாமா பண்ணுங்க. ஆமாங்க, அதுதாங்க பண்ணுது. ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சார். சில பேர் வந்து அந்த தாலியில் வந்து இந்த அன்னபக்ஷி வச்சு மாங்காய் மாதிரி வச்சு ஏதோ ஒன்று புதுசாக ஆட் பண்ணும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதுதான் அதுக்கான காரணமாக இருந்திருக்குமா சார்? அது நீங்கள் பரிவாரத்தை பற்றி பேசுறீங்க. ஆமாம், பரிவாரத்தில் என்னன்னா பரிவாரம் எத்தனை நாளும் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த கவுண்ட் தானேலாம் எதுவும் கிடையாது சார். மங்கல்யம் மட்டும்தான் விஷயம் அங்கே. அதுதான் பொருந்தும். அது பேர் தான் மாங்கல்யம், இது பேர் தான் பரிவாரம் தானே சொல்லிட்டோம். ஒரு கோயில் இருக்குது, அப்படி அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது மூலவர் அப்படியே சாட்சாத்து உட்காந்துருவார். இப்போ சிவராத்திரி முடிஞ்சது, மொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சிவராத்திரியில் உள்ள சிவன் வந்து எப்படி சும்மா அப்படியே கம்பீரமாக இருந்திருப்பார். வழக்கமாக அவரை பார்க்குறத விட அன்னைக்கு எவ்வளோ கம்பீரமாக இருந்திருப்பார். அன்னைக்கு வெறும் கம்பீரம் மட்டும் இல்லை, அதுதான் சிவன், அதுதான் கடவுள். அன்னைக்கு சாதாரண சின்னதாக இருந்திருக்கும், கோயில் சின்னதாக இருந்திருக்கும், அந்த சாமியினுடைய உருவம் சின்னதாக இருந்திருக்கும். அழகு ஓகே, அவர் எப்போ அழகு அதை விடுங்க. ஆனால் அன்ன பொழுது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவராத்திரியில் சிவன் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் காட்சி இருக்கும் எல்லா கோயில்லையும் சரி. காரணம், நான் அதுக்கு அதான் அந்த சிவராத்திரியில் போய் ஒரு இது பேசிட்டு வந்தேன். அன்னைக்கு அவர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானி மகிழ்ச்சி கொண்ட நாள், அதான் சிவராத்திரி. அன்னைக்கு முழுவதுமாக அவர் மகிழ்ச்சியில் இருப்பார். அந்த மகிழ்ச்சியை நாமும் பெறுவதற்காக தான் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பொழுதாவது விரதம் இருக்கணுன்றது. அதான் ஒரு பொழுதுங்கிறது. ஒரு பொழுது நம்ம சொல்லுவாங்க, அது கல்வியில் அது ஒரு பொழுதுன்றது விரதத்தை தான் சொல்கிறது. பிறக்கிறது அது ஏஜை பொறுத்து இருந்துக்கலாம், ரொம்ப ஏஜையும் பொறுப்புனா விட்டுலாம், அது மேட்ரு இல்லை. அப்போ அன்னைக்கு பொழுது அவங்க அப்படியே காட்சி வந்துட்டு அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சிவனை எல்லாத்தையும் பார்க்குறது, இறைவன் எல்லா இறைவனும் அப்படி தான். அவங்கவுங்க இதுக்கு அவங்க நாள் வரும்போது அவங்களுடைய பவர் வந்துட்டு வீரியத்தை நீங்கள் சும்மா செஞ்சால் கூட அன்றைக்கி பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும். உண்மையிலே சொல்கிறோம்னாக்கா சில கோயிலுக்கெல்லாம் வெறும் இதுதான் போடுவாங்க, ஒரிஜினல் கோல்டு கூட இருக்காது, ஒரிஜினல் கோல்டு மாதிரியே காட்சி கொடுக்கும் வெங்கலத்தில் போட்டால் கூட. ஆமாம், அப்படியே ஒன்றுமே சில இதில் வெள்ளியிலோட இருக்கும், அது வெள்ளி மாதிரியே இருக்காது, கோல்டு மாதிரி நம்மளுடைய பார்வைக்கு தங்கத்தையாக காட்சி கொடுக்கும், அப்படியே ஜொலிக்கும். அது இறைவன் பவர் அப்பப்போ காமிச்சுப்பாங்க, அது விடுங்க. அதே மாதிரி இந்த தாலிக்கு இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. நாம் வந்துட்டு அது ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், அங்கேயே இறைவனோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம், மாங்கல்யம் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் உங்களை மாதிரி ஒருத்தரை வந்து பார்த்து இந்த பெண்ணுக்கு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ கிராம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகாக ரன் ஆகுமா சார்? அதுதான் முதல் படி. வாழ்க்கையை தொடர்றதுக்கு திருமணம் நடக்குது, வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்க, அது முதல் படியை அந்த படி நம்மளோட இணைச்சிக்கிறோம். அது சரியாக இருந்துருச்சுன்னாக்கா மற்ற சமாச்சாரம்லாம் கூட வாழ்க்கையில் அன்றாட இதெல்லாம் நடக்கும், அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிறோம், வீட்டில் வந்துட்டு சண்டை வருது சில பேருக்கு அப்படின்னாக்கா எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க மூடை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் ஒய்ஃபு தான், உங்கள் ஹஸ்பண்டு தான், அன்றைய தினே மட்டும் உங்களுக்கு மூடு அவுட்டாக இருக்கிற நேரத்தில் வழக்கமாக அவங்க பேசுனாக்கா அன்றைக்கி மட்டும் கோவம் வரும். டெய்லி அவங்க அதான் பேசுகிறாங்க, அப்போ கோவம் வரல, அன்றைக்கி அவருக்கு மூட அவுட்டு. வாழ்க்கையே அதே தான். என்னது இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாக்கா அன்னைக்கு நீங்கள் மூட அவுட் ஆக மாட்டீங்க, எப்போ போல இருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் உண்டு பண்ணிடும். சிலது நமக்கு கனெக்ட் ஆகலைனாக்கா அதனால தான் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லைங்க எனக்கு தாலி கொடிக்கும் எனக்கு ராசியாக இல்லைங்க, அதனால் நான் கழட்டி வச்சுட்டேன்றாங்க. அவங்க கழட்டி வைக்கல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் வந்து எல்லாருமே வந்து கழட்டி வைக்கிறது அப்படின்றது ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. ஃபேஷனாகவே இருக்கட்டும், காரணம் ஃபேஷன் இல்லை, உங்களுக்கு அடாப்ட் ஆகாததை நீங்கள் போடுறீங்க பாருங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், அது இருக்க ஆசைப்படலைன்னு, அதுதான் இப்போ சப்ஜெக்ட். அது உங்கள்கிட்ட இருக்க ஆசைப்படலை, நீங்கள் என்ன செய்றீங்க, அது இருக்கிறதுக்கு எதுன்னு சொல்லிட்டு எடுத்து கழட்டி வச்சுருக்கீங்க. அதுதான் உண்மை. செய்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சு பாருங்க, அதுதான் ஆசைப்படும், உங்களுக்கு ஆசை இருக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மொராலிட்டி இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. நாம் அதை செய்யும் பட்சத்தில் எல்லாம் நம்ம ஸ்மூத்தாக அது நம்மளை நகர்த்தி கொண்டு போகும். ஸோ அப்போ இனி வந்துட்டு தாலி கொடிக்கு மாங்கல்யத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா
ஆமாம், அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாரும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் பல வந்திருக்கும். அது எல்லாத்தையும் நேயர்களாகி உங்களுக்கு வந்து இந்த தாலிக்கொடி சம்மந்தமாக சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதிலை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மூலமாக வந்து இந்த தேதியில் பிறந்திருக்கோம், இந்த மாதிரியான கிராமில் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக நகர்த்திட்டு போகும் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.